विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. ஸ்ரீ குருப்யோ நம. அடுத்த பிரகரணம் ஜீவாணுத்துவாத கண்டனம் ஆரம்பிக்கிறது. ஜீவ அணுத்துவம், ஜீவனுடைய பரிமாணம், அணுபரிமாணம்னு சொல்லக்கூடிய ராமானுஜாதி பட்சம், ராமானுஜ மாத்வாதி மதத்துல ஜீவன் அணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி பிராச்சீன தரிசனங்கள் எல்லாத்துலயுமே ஜீவனே விபுவா தான் வச்சுருக்கு. நியாய தரிசனமா இருந்தாலும் சரி, வைசேஷிகமா இருந்தாலும், சாங்கிய யோகங்களா இருந்தாலும், மீமாம்சையா இருந்தாலும் எல்லாத்துலயுமே ஜீவஸ்வரூபம் விபு. அப்புறம் வந்த வேதாந்திகளுடைய பட்சத்துல எல்லா பட்சத்திலையும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ராமானுஜனாகட்டும், மாத்வனாகட்டும், ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலையும் எல்லா இடத்துலயும் ஜீவன் இப்படி ஒரு விசேஷம் தெரியாது. அந்த அணுத்துவவாதத்தை கண்டிக்க போற ஜீவ அணுத்துவவாத கண்டனம். அத ஜீவாணுத்துவவாதி பிரத்யபதிஷ்டதே ஜீவஸ்ய உத்கிராந்தி கத்தி ஆகதி ஸ்ரவணாத் தத்ர பார்ஷ்வஸ்தைஹ பட்டுதிருஷ்டிபிர் அகிருஷ்யமானத்வாத் बालाग्रशत भागस्य शतधा कल्पितस्य च भागो जीव इति श्रुत्या च जीवः अणुरेव भागो जीव शततमः इति श्रुत्या च जीवः अणुरेव. ரெண்டு மூணு யுக்திகள் சொல்லி இருக்கார். ஜீவஸ்ய உத்கிராந்தி கத்தி ஆகதி ஸ்ரவணா. உத்கிராந்தின்னா சரீரத்தை விட்டு கிளம்புறது, இறந்து போறது, அப்புறம் சரீரத்தை விட்டு கிளம்புறதுன்னு ஜீவன் கிளம்புறதுன்னு ஸ்ருதி சொல்றது. அதுதான் உத்கிராந்தி. கத்தின்னா லோகாந்தரத்தில் போய் சேர்றது. லோகாந்தரம்னா இன்னொரு லோகம்னு வச்சுக்கலாம், இன்னொரு சரீரமா இருந்தா கூட போறோம். இந்த லோகத்திலேயே இன்னொரு சரீரம் சேர்றது, அது கூட கதி. ஆகதின்னா லோகம் இருந்து திருப்பி வர்றது, அங்க இருந்த இந்த கர்ம பூமியில திருப்பி வர்றது ஆகதி. இது மூணும் நடக்கணும்னால் கண்டிப்பா ஜீவன் விபுவா இருக்கக்கூடாது. ஏன்னா விபுவா இருந்தால் விபு திரவியத்துல இருக்க முடியாது. விபுவான ஒரு பதார்த்தம் கணிக்கிறது, போகிறது வர்றதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா சொல்லி ஆகணும். அதனால விபு இல்லைன்ற தீர்மானம் ஆயிடுச்சு. சரி, மத்தியம பரிமாணமா வச்சுக்கலாமோன்னு கேட்டா ரெண்டு தோஷம் வரும். மத்தியம பரிமாணம்னு சொன்னா விநாசம் என்றது ஏற்படும். அவயவமா சொல்லணும், அப்போ விநாசம் சொல்ல வேண்டியதா போயிடும். அப்போ ஜீவ நாசாபத்தி, ஜீவனுடைய நாசம் சொல்லணும் என்றது வரும். அது சொல்லக்கூடாது. அதனால மத்தியம பரிமாணம்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு தோஷம். இன்னொன்னு பார்ஸ்வஸ்தைஹி பட்டு திருஷ்டிபிர் அகிருஷ்யமானத்வான்னு இருக்கு. நன்றாக பார்க்க முடியறவா, பக்கத்துல இருக்கிறவா யாரும் பாக்குறது இல்லையே இந்த ஜீவன் போகிறது. ஒரு மத்தியம பரிமாணமா இருந்தால், சிவபரிமாணமா இருந்தால் மட்டும் பார்க்க முடியும் என்று சொல்ல முடியாது, அது வேற விஷயம். சரி, ரூபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூபாதி குணங்களும் இருக்கு, மத்தியம பரிமாணமாக இருக்கு. அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவா ஏன் பார்க்க முடியல, அவளால ஏன் பார்க்க முடியல, அதனால மத்தியம பரிமாணம் சொல்ல முடியாதுன்னு காணிக்கிறார். இன்னொன்னு பாலாகிர சத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகஹ ஜீவஹ சததமஹ பாகஹன்னு இருக்கு. அப்படின்னா சின்ன ஒரு வஸ்துன்னு தெரியுது. பாலாகிர சத பாகஸ்ய, பாலம்னா ஒரு புல்லு, அதனுடைய அக்ரம், அதனுடைய ஒரு சதபாகமாக அதை கிளிச்சு பண்றதா இருந்தால் அதுக்கு அதோட இன்னும் சின்ன அதோட சூக்மமா போறது, எவ்வளவு சூக்மமா பண்ண முடியுமோ அவ்வளவு சூக்மமான ஒரு வஸ்துன்னு தாத்பரியம், அவ்வளவுதான். இது ஸ்ருத்யா ச ஜீவஹ அணுரேவ ச அங்குஷ்ட பரிமாணோபி தீபஹ ஸ்வப்ரபயா யதா கிரஹஸ்தஸ்ய அந்தர்பஹிஷ்ச ஸ்வகோச்சரம் சர்வம் விஷயம் பிரகாசயதி ததா தேஹஸ்ய அந்தர்பஹிஷ்ச ஸ்வபாசா சர்வம் அவபாசயதி சஹ ச அங்குஷ்ட பரிமாணோபி. அங்குஷ்ட மாத்திர பரிமாணான்னு கட்டோபனிஷத்துல தெரியுது. அங்குஷ்ட மாத்திரஹான்னு இருக்கு ஸ்ருதி. அந்த ஸ்ருதியை கவனிக்கிறதா இருந்தா கூட தீபஹ அங்குஷ்ட பரிமாணோபி தீபஹ ஸ்வப்ரபயா யதா கிரஹஸ்ய அந்தர்பஹிஷ்ச ஸ்வகோச்சரம் சர்வம் விஷயம் பிரகாசயதி. இப்ப ரெண்டு விதமா ஸ்ருதியில தெரியுது. சில இடத்துல அதிசூக்ஷமான ஒரு வஸ்துவா தெரியுது, சில இடத்துல அங்குஷ்ட பரிமாணமா தெரியுது. இந்த அங்குஷ்ட பரிமாணம்ன்றது அப்படியே எடுத்துட்டா கூட கஷ்டம்தான், இருக்கட்டும்.
அது அப்படியே எடுத்துட்டா கூட அப்போ ஒரு கேள்வி வரும். அங்குஷ்ட மாத்திர பரிமாணமாகவோ இருக்கட்டும், அதிசூக்ஷ்மமான சததா கல்பிதஸ்யான ஸ்ருதி சொல்ற மாதிரி ஒரு அணுரூபமாக ஜீவன் இருக்குன்னு வச்சுட்டா கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ஜீவன் இப்படி ஒரு சூக்ஷ்மமான ஒரு வஸ்துவாக இருந்தால் சரீரத்துல நம்முடைய உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நிக்க முடியும். ஜீவனால ஆல் பர்வைடிங்கா இருக்க முடியாது. ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஜீவன் நிக்கணும். பெரிய நிக்கட்டுமே. அதனால என்னன்னு கேட்டா, அந்த ஜீவன் இருக்கிற இடத்துல தான் இந்த சேதனன் தானே ஜீவன். அந்த சேதனனாக ஜீவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலதான் நமக்கு சம்வேதனம், சென்சேஷன், அறிவு அங்கதான் கிடைக்கும். சரீரத்துல பூர்ணமாக நமக்கு சம்வேதனம் இருக்கவே முடியாது ஒரே சமயத்துல. அந்த ஜீவன் எங்க இருக்கோ அந்த ஒரு பின் பாயிண்டா அங்க அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு சம்வேதனம் இருக்குன்னு வரும். அது நமக்கு அனுபவ விருத்தமாச்சேன்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார், தீபகா ஸ்வப்பிரபயா யதா கிரகஸ்ய அந்தர்பகிஷ்ட ஸ்வகோச்சரம் சர்வம் விஷயம் பிரகாசயதி ததா தேகஸ்ய அந்தர்பகிஷ்ட ஸ்வபாசா சர்வம் அவபாசயதி தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி ஸ்ருதே. என்ன சொல்றார், ஒரு தீபம், விளக்கு ஒரு பிரகோஷத்துல ஒரு இடத்துல வச்சாலும் அதனுடைய தீப பிரபை என்றது அந்த எல்லா இடத்துலயும் தெரியற மாதிரி, அது மூலமாக அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரகோஷ்டத்துல எங்க இருக்கிற வஸ்துவா இருந்தாலும் அதனால நமக்கு தெரியற மாதிரி இந்த ஜீவன் ஆனவன் சரீரத்தில் ஒரே இடத்துல இருந்தாலும் அதனுடைய பிரபை என்றது ஞானம். அந்த ஜீவனுடைய விளக்குக்கு வெளிச்சம் மாதிரி அந்த ஜீவனுக்கு ஞானம் பிரகாசம்னு சொல்றதுதான். அந்த ஞானம் எல்லா இடத்துலயும் வியாபிக்கட்டுமே, சரீரத்துக்குள்ள எல்லா இடத்துலயும், அதை விட்ட வெளியிலையும் எங்கெல்லாம் எவ்வளவு தூரம் வியாபிக்கிறதோ அங்க அவ்வளவு தூரம் நமக்கு தெரியறது. அப்படி வச்சுக்கலாமே. அப்போ தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதின்னு சொல்றதும் சரியா போச்சு. அதனால இப்படித்தான் சொல்லணும், தேகஸ்ய அந்தஹா பகிஷ்ட ஸ்வபாசா, தன்னுடைய ஞான பிரகாசத்தினால சர்வம் அவபாசை, எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் சொல்ல முடியும். தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி இது முண்டகஸ்ருதி. யதா தீபஹ ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச பரஸ்மை அவபாசயதி ததா தத் பிராதிலோம்யேன ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச ஸ்வஸ்மை அவபாசயதி. இது ஒரு தீபம், விளக்கு எப்படி அந்த விளக்கு தெரியறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை என்று சொல்ற மாதிரி, ஜீவன் சுப்பிரகாசமாச்சு இல்லையா, அதனால ஜீவனை தெரியறதுக்கு இன்னொரு ஜீவன் தேவையில்லை. அந்த மாதிரி விளக்கு எப்படி தன்னை தெரிவிக்கிறதும் தன்னோட சம்பந்தப்பட்ட மற்ற பதார்த்தங்களை தெரிவிக்கிறதும் எப்படி இருக்கோ அந்த சுபாவம், அந்த மாதிரி ஜீவனுக்கும் தன்னையும் தெரிவிக்கிறான், தன்னோட சம்பந்தப்பட்ட மற்ற வஸ்துக்களையும் தெரிவிக்கிறான். அதனால அந்த தீப திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் பூர்வபக்ஷம். அனுத்தவாதியோட மதம் சொல்றா, யதா தீப ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச பரஸ்மை அவபாசயதி ததா தத் பிராதிலோம்யேன ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச ஸ்வஸ்மை அவபாசயதி. தீபம் எப்படி இருக்குன்னா, ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச பரஸ்மை மற்றவாளுக்கு தெரிவிக்கிறது. அதோட ஒரு சின்ன வித்தியாசம் இங்க என்னன்னா, ஜீவன் ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச ஸ்வஸ்மை அவபாசை, அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜீவனுடைய வேலை என்னன்னா, மற்றவாளுக்கு தன்னை தெரிவிக்கிறது இல்ல, தனக்கே தன்னை தெரிவிக்கிறது. அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கு. தீபப்பிரபை ஒரு சேதன வஸ்து இல்லையே, தீபப்பிரபைக்கு அறிவு கிடையாது. அதனால தீபப்பிரபை தன்னையும் தன்னோட சம்பந்தப்பட்ட மற்ற வஸ்துக்களையும் மற்றவாளுக்காக தெரிவிக்கிறது. ஜீவன் தன்னையும் தன்னோட சம்பந்தப்பட்ட மற்ற பதார்த்தங்களையும் தனக்கே தெரிவிக்கிறது என்ற ஒரு வித்தியாசம். அதுதான் பிராதிலோம்யேனா, அதாவது பிராதிலோம்யேனா, அதோட ஜஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸோட காமிக்கிறா. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்வாத்மானம் அன்யாஸ்ச ஸ்வஸ்மை அவபாசயதி பராக்தாமப்யோ தீபாதிப்யோ விலக்ஷண பிரத்யக்தாமா ஸ்வயம் ஜோதிரயம். இது தீபாதிகள் பரோன்முகமா இருக்கு, ஜீவன் சுவன்முகனா இருக்கு, தனக்காகவே பிரகாசிக்கிறான். தீபம் மற்றவாளுக்காக பிரகாசிக்கிறது ஒரு வித்தியாசம். பராக்தாமப்யோ தீபாதிப்ய விலக்ஷண வித்தியாசப்பட்டுள்ளது. பிரத்யக்தாமா ஸ்வயம் ஜோதிரயம் யதாச்ச அனோரபி சந்தன பிந்தௌ சர்வசரீர வியாபி சைத்தியஜனகத்துவம். பிந்தௌ இல்ல பிந்தோஹ வரணும். அனோரபி சந்தன பிந்தோஹ சர்வசரீர வியாபி சைத்தியஜனகத்துவம் ததா ஜீவஸ்ய அனோரபி சர்வ விஷய அவகாசி ஞான ஜனகத்துவம். இன்னொரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார்.
சந்தன பிந்து, சந்தன பிந்து இது எல்லாமே சூத்திரத்திலேயே இருக்கு, பிரம்மசூத்திரம் பாஷ்யத்திலேயே இருக்கு. உத்கிராந்தி தியாகதீனாம் அதிகரணத்திலேயே வருது. அதை எடுத்து இங்க எழுதுறாங்க. சந்தன பிந்து ஒரு இடத்துல வச்சாலும் அதனுடைய ஒரு சைத்தியமானது பூரா சரீரத்துல உடம்புல எல்லாத்திலையும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அது வச்சுட்டு காமிக்கிறார். ஸ்வயம் ஜோதிரயன் யதாஜ அனோரபி சந்தன பிந்தோஹோ சர்வசரீர வியாபி சைத்திய ஜனகத்துவம் ததா ஜீவஸ்ய அனோரபி சர்வ விஷயாவதாகி ஞான ஜனகத்துவம். எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறது, ஒரே இடத்துல இருந்துட்டே தெரிவிக்கிறது என்றத சொல்ல முடியும். எதி ஜீவோ விபுஸ்யா, விபுவாகவே இருக்கட்டுமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு கேட்டா அது தப்பு. விபுவா இருந்தா ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குன்னு காமிக்கிறார். எதி ஜீவோ விபுஸ்யா தர்ஹி தஸ்ய புத்தியாதிபிய பரிச்சேதோ நஸ்யாத் உத்கிராந்தியாதயச்ச ந சம்பவேயு. உண்மையாக விபுவா இருந்தால் அந்த பதார்த்தத்துக்கு புத்தியாதிகளால் பரிச்சேதம் எப்படி சொல்ல முடியும்? புத்தியாதி பதார்த்தங்களை வச்சுட்டு உண்மையாக ஒரு பரிச்சேதம் என்றது சொல்லவே முடியாது. அப்படி முடியாதுனால் பரிச்சேதம் பண்ற மாதிரின்னு சொல்லணும், பரிச்சேதம் பண்ற மாதிரி ஒரு பிரமை சொல்லணும். அந்த மாதிரி லோகாந்தரகதி எப்படி சொல்ல முடியும்? உண்மையா லோகாந்தரகதி சொல்லவே முடியாது. அப்ப லோகாந்தரகதி இருக்கு என்றது ஒரு பிரமைன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அப்போ இதெல்லாம் பிரமைன்னு வச்சுட்டு சொல்றதோட விட உண்மையாக போகிறது வருகிறதுன்றது சொல்றதுதான் சரியா இருக்கும் சொல்றேன். அதனால வாஸ்தவிகி கதி எதி நிரூபணியா, உண்மையா இவன் போயிட்டு வர்றான்ன்றது நிரூபணம் பண்ணால் உண்மையாகவே பரிச்சின்ன ஸ்வரூபனாக இருக்கணும் என்றது காமிக்கிறார். எதி ஜீவோ விபுஸ்யா தர்ஹி தஸ்ய புத்தியாதிபிய பரிச்சேதோ ந ஸ்யாத் உத்கிராந்தியாதேஷ்ட ந சம்பவேயு தஸ்மாத் அனுரேவ ஜீவஹ இதி பூர்வபக்ஷம் முடிக்கிறார். நைதத் சமீச்சீனம் கண்டனம் ஆரம்பிக்கிறார். ஞானஸ்வரூபஸ்ய நிரவயவஸ்ய ஆத்மனஹ ஸ்வாத்மாதிரிக்த பிரபா சம்பவா. பாருங்கோ, ஒரே கண்டனம் இது. ஞானஸ்வரூபஸ்ய நிரவயவஸ்ய, ஜீவன் ஞானஸ்வரூபம் ஒத்துன்னு இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா ஒத்துன்னு இருக்கிறேன்னு சொல்றோம், அவா கூட சொல்றா. ஒத்துக்க மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வேதாந்தியாக இருந்த ஜீவன் ஞானஸ்வரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை ஸ்ருதிகள் இருக்கு. அதனால வேதாந்த பட்சத்துல எல்லோருமே ஜீவனே ஞானஸ்வரூபனாக ஒத்துன்னு இருக்கான், அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஞானஸ்வரூபஸ்ய நிரவயவஸ்ய ஆத்ம மனஸ் நிரவயவஸ்ய ஆத்மனஹ ஸ்வாத்மாதிரிக்த பிரபா சம்பவா, தன்னை விட இன்னொரு பிரபை என்றது சொல்லவே முடியாது. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த தீப பிரபா திருஷ்டாந்தம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த திருஷ்டாந்தம் சரியில்லைன்னு காண்பிக்கிறார். அங்க எப்படின்னா தீபம் வேற, அதனுடைய பிரபை வேற. அந்த பிரபை எல்லா இடத்துலயும் ஓடுறதும் வாஸ்தவம், ஏன்னா அது தனி திரவியம். அது தீபம் என்றது ஒரு திரவியம், அந்த தீபத்தினுடைய பிரபை என்றது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளேம் ஒரு இடத்துல தான் இருக்கலாம் தவிர அந்த பிரபை என்றது அந்த பிளேமில் இருந்து வெளியே வரக்கூடிய பிரகாச கணங்கள் தானே. பிரகாச கணங்கள், பிரகாசத்தினுடைய சூக்ஷ்ம பார்ட்டிகிள்ஸ், அதுதான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. அதனால அதுவும் ஒரு திரவியம், அது குணம் இல்லை, அது திரவியம், தனி திரவியம், அதனால வியாபிக்க முடியும். அதனால இந்த விளக்குக்கும் பிரபைக்கும் இருக்கிற மாதிரி இது விளக்குன்றது ஒரு திரவியம், ஒரு பதார்த்தம், அதனுடைய பிரபை இன்னொரு பதார்த்தம்னு சொல்ற மாதிரி ஜீவன் வேற ஞானம் வேறேன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். இந்த திருஷ்டாந்தம் அங்க சமன்வயிக்கும்படியா இங்க சொல்லணும்னால், தாஷ்டாந்திகத்துல சொல்லணும்னால் அப்படிதான் சொல்ல வேண்டியதா போயிடும். அது தப்பாச்சேன்னு கேட்கிறார். ஞானஸ்வரூபஸ்ய நிரவயவஸ்ய ஆத்மன ஸ்வாத்மாதிரிக்த பிரபா சம்பவாத் தேஜோமயோஹி தீபஹ. தீபம் எப்படி இருக்குன்னா தேஜோமயோஹி தீபஹ ஸ்வஸ்வரூபாத் அன்யஸ்யைவ விரளாவயவயா பிரபயா கிரகாந்தஸ்தலம் சர்வம் அவபாசயதி யுக்தம். அந்த தீபம் என்றது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். தீபம் என்றது ஒரு விளக்குன்னு ஒரு லோகமயமான ஒரு பதார்த்தம் வேற, அது தனி, அது இருக்கட்டும். அதுல ஜொலிக்கிற ஒரு பிளேம், ஒரு நாளம், அது ஒண்ணு வேற. இன்னொன்னு அந்த பிளேமில் இருந்து புறப்பட்ட வெளியில போகக்கூடிய பிரபை, அது மூணாவது ஒண்ணு. இந்த பிளேமுக்கும் பிரபைக்கும் என்ன வித்தியாசம்னா, பிளேம் நிபிடாவயவக அக்னிஹி பிளேம் நாளகா, அக்னி நாளகான்னு சொல்றது. இந்த பிரபைன்னு எப்ப சொல்லலாம், அது சரளாவயவமா இருந்தால், கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தால் பிரபைன்னு சொல்லுவோம். அது ஒரு இடத்துல சேர்ந்து நிக்கிறதா இருந்தால் பிளேம்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் வித்தியாசம், ஒரே அக்னி கணங்கள், அவ்வளவுதான் விஷயம்.
அதனால அது சொல்றார், தீபகா ஸ்வஸ்வரூபாத் அந்யைவ விரலாவயவயா பிரபயா. பிரபை என்றது விரலாவயவம் தேஜா பிரபா. விரலாவயவம் பிரகாசகம் தேஜா பிரபா இத்துச்சதே. இதுதான் லட்சணம். அப்படி இருக்கிறச்சே பிரபயா கிரகாந்தஸ்தலம் சர்வம் அவபாசயதி இது யுக்தம். அந்த கிரகத்துக்குள்ளுக்குள்ள எல்லா இடத்தையும் பிரகாசம் பண்றது என்றது சரியாதான் இருக்கு. அந்த திருஷ்டாந்தம் சரியா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க அப்படி இல்லையேன்னு சொல்றேன். கதம் புனர் ஆத்மனோ தீபசாமியம் தீபவத் சாவயவத்வ குணத்வயோர் அயோகா. தீபவத் சாவயவத்வ சகுணத்வயோர் அபாவா. சாவயவத்துவம் கிடையாது, சகுணத்துவம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஞானமானது ஆத்மாவுடைய குணமும் இல்லை, இது ஒரு சாவயவமான திரவியமும் இல்லை. ஒரு காத்து மாதிரி அப்படியே அவயவங்களை பிரிச்சு பிளெக்சிபிளா பண்ணி எல்லா இடத்துலயும் அங்க ரூம்ல ஒரு பிரகோஷத்துல எல்லா இடத்துலயும் அந்த ஓடும்படியா பண்ற மாதிரி பண்ண முடியாது. தன்னுடைய சுரூபத்தையே விஸ்தாரம் பண்ண முடியாது. விஸ்தாரம் பண்ண முடியும்னா எப்படி இருக்கணும்? சாவயவமாக இருக்கணும். அது சொல்ல முடியாது. அதனால கதம் தீபசாமியம் ஆத்மனः தீபசாமியம் தீபவத் சாவயவத்வ சகுணத்வயோர் அபாவா. ஸ்வல்பஸ்யாபி சந்தன பிந்தோஹ யாவத் சரீரவியாபி त्वगिन्द्रिय சம்பந்தவசாத் சர்வாங்கவியாபி சைத்தியஜனகத்துவம் உச்சிதம். அந்த சந்தன பிந்து ஒரு இடத்துல மற்றும் நெற்றியில் மற்றும் போட்டிருக்கா இருந்தா கூட அந்த மொத்தமா சரீரத்துல வியாபிச்சென்ற ஒரு சுகம் அனுபவத்துல நமக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த தொகிந்திரியத்தோடு சம்பந்தம் வருது. அந்த தொகிந்திரியத்துக்கு சரீரத்துல எல்லா இடத்துலயும் சம்பந்தம் இருக்கிறதுனால, அந்த தொகிந்திரியம் ஒன்னாக இருக்கிறதுனால, அந்த தொகிந்திரியத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த சந்தன பிந்து ஒரு இடத்துல நெற்றியில மட்டும் இருந்தாலும் அந்த தொகிந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால, தொகிந்திரிய சரீரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அதனுடைய சென்சேஷன் எல்லா இடத்துலயும் தெரியுது. இது அந்த இடத்துல சொல்லலாம். இது ஆத்மா தொகிந்திரியத்தோட விசேஷமா சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் தப்பு. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிற சென்சேஷன் எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் வந்துட்டே இருக்கும் என்ற மாதிரி வரும். அது இன்னொரு குழப்பம். இந்த சந்தன பிந்து நியாயனா ஆத்மாவினுடைய சென்சேஷன் வருதுன்னு சொன்னாலும் தப்பு. என்னன்னா அது வரதா இருந்தா எல்லா இடத்துலயும் எல்லா சென்சேஷனும் எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப பாதேமே சுகம் இரசிமே வேதனா இந்த அனுபவம் வர முடியாம போயிடும். இந்த மாதிரி ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. சொல்பஸ்யாபி சந்தன பிந்தோர் யாவத் சரீர வியாபி ஸ்வகிந்திரிய சம்பந்தவசாத் சர்வாங்க வியாபி சைத்தியஜனகத்துவம் உச்சிதம். கதம் புனரனோர் ஆத்மனः ஏகதா தரிசன ஸ்ரவணாதி ஞான ஜனகத்துவம் இரசிமே வேதனா பாதேமே சுகம் இதுதான் சொல்றார். இரசிமே வேதனா பாதேமே சுகம் இது யுகபத் உபயோபலப்திஷ்ச பவேத். கதம் சியாத் இதம் ந சியாத்னு அர்த்தம். இது வரவே முடியாது. நீங்க சொல்ற நியாயத்தை வச்சுட்டு சொன்னால் இந்த அனுபவத்தை நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். ஹிருதயகதஸ்ய அனோர் ஜீவஸ்ய சக்ஷுராதி சம்பந்தாபாவாத் கதம் தரிசனாதிகம் அயோகபத்தியனாபி சியாத். அதுதான் இப்போ ஆத்மா ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னு சொன்னால் ஹிருதயத்துல இருந்து வச்சுக்கோங்க. ஹிருத்யேக ஆத்மா ஸ்ருதி எல்லாம் இருக்கு. சரி, அந்த ஸ்ருதியை வச்சுட்டு அந்த ஸ்ருதியை ஆதரிச்ச ஹிருதயத்துல தான் இருக்கு. ஒரு சித்தாந்தம் பண்றதா இருந்தா எப்படி ஹிருதயஸ்ய அனோர் ஜீவஸ்ய சக்ஷுராதி சம்பந்தம் வரவே வராதுன்னு வரும். சக்ஷுராதி சம்பந்தம் இல்ல வந்தால் சக்ஷுராதி சம்பந்தாபாவாத் கதம் தரிசனாதிகம் அயோகபத்தியனாபி சியாத். ஒரே சமயத்துல வேண்டாம். யௌகபத்தியன சேர்ந்து பார்க்கிற சமயத்துல சிரவிக்க முடியாது, சிரவிக்கிற சமயத்துல பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் நையாயிகால் சொல்லுவார். அது நம்ம ஒத்துக்கிறது இல்லை, வேண்டாம். யௌகபத்தியனா வேணும்னு வேதாந்திகள் வச்சுட்டு இருக்கார். யௌகபத்தியன சேர்ந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். வேண்டாம், நையாயிகால் சொல்ற அனுபவம் கூட நீங்க சமர்ப்பிக்க முடியலையே இப்போ கேட்கிறார். ஏன்னா இந்திரியாதிகளோட சம்பந்தமே இல்லை, ஹிருதயத்துல தான் இருக்கு. அப்போ சக்ஷுராதி துவாரா ஆத்மனः ஞானம் சக்ஷுராதிகரணத்வாரா தரிசன சிரவணாதி ஞானம் ஆத்மனः கதம் சியாத் நைவ சியாத்னு கண்டனம் பண்றார். ஹிருதயகதஸ்ய அனோர் ஜீவஸ்ய சக்ஷுராதி சம்பந்தாபாவாத் சக்ஷுராதிகளோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால கதம் தரிசனாதிகம் அயோகபத்தியனாபி கதம் சியாத் சக்ஷுராதி சம்பந்தா விபகமேபி. சரி, சக்ஷுராதிகளோட சம்பந்தம் இருக்கட்டுமே, ஹிருதயத்தில் இருக்குன்னு சொன்னால் எப்பொழுதும் ஹிருதயத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வேற வேலை இல்லைன்னா ஹிருதயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஹிருதிஷேஷ ஆத்மான்னு சொன்னால் மற்ற வியாபாரங்கள் இல்லாத சமயத்தில் நம்ம கிரகத்தில் இருக்கும்னு சொல்ற மாதிரி. வேற வேலை இருக்குன்னா வெளியில் போயிட்டு வருவோம், வேற வேலை இல்லைன்னா எங்க இருக்கும்? கிரகத்தில் இருக்கும். அதனால
கிரகஸ்தான்னு சொல்றது என்ன அர்த்தம்? எப்பொழுதும் கிரகத்துல இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, நிர்வியாபாரமா இருக்கும் பொழுது கிரகத்துல இருக்கும், ஏதாவது வெளியில இருக்குன்னா வெளியில போயிட்டு வருவோம் என்ற மாதிரி ஆத்மா வேற வேலை இல்லாத சமயத்துல டிஃபால்ட்டா அந்த கிரகத்துல இருக்கும், அந்த கிரகத்துல இல்ல ஹிருதயத்துல இருக்கும். ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குன்னா இந்திரியாதிகளோட சேர்ந்த விஷயங்களை பார்க்கணும்னால் கண்ணோட எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கும், அப்படி சொல்லலாமே. ஹிருதயஸ்ய அதுக்கு மேல சொல்றார் பாருங்க. சக்ஷுராதி சம்பந்த அபிபகமேபி, சக்ஷுராதிகளோட சம்பந்தம் இருக்குன்னு வச்சுட்டா கூட சக்ஷுஷோ கத்வா கிராகத்வேன சக்ஷுஷி யுக்தஸ்ய ஆத்மனோபி சக்ஷுஷா சமம் கடாதிதேசங்கதத்வேன சரீரஸ்ய நிர்ஜீவத்துவ ஆபத்தேஷ்டா. இப்போ சக்ஷுஷோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்கணும்? சக்ஷுஷ் எங்க போகிறதோ அங்க போகணும். சக்ஷுஷ் வெளியில் போறது இல்லையா? அப்ப சக்ஷுஷோட சம்பந்தப்பட்ட ஆத்மா, இந்த அணுவான ஆத்மா வெளியில் போகணும். அப்போ வெளியில் போயாச்சுன்னா இந்த சரீரம் உடம்பு நிர்ஜீவமா போயிடுமே, அதுதான் கேள்வி. விபுவா இருந்தா பரவாயில்ல, வெளியில போற சமயத்துலயும் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அணுவா இருந்தால் சக்ஷுஷோட சம்பந்தப்பட்ட வேலை பண்ணும் பொழுது சக்ஷுஷ் எங்க போறதோ அங்க போனோமே. சக்ஷுஷ் வெளியில் போற பதார்த்தம், அந்த சக்ஷுஷோட சேர்ந்து இந்த ஆத்மாவும் போறதா இருந்தால் அணு அங்க விஷய தேசத்துல போகணும். ஆத்மா போறது ஒத்துக்கிறேன்னு சொன்னால் என்ன வரும்? சரீரஸ்ய நிர்ஜீவத்வாபத்தேஷ்டா, சரீர உடம்புக்குள்ள ஜீவனே இல்லைன்னு வரும். பாக்குற சமயத்துல வெளியில் இருக்கிற கடத்தை பாக்குற சமயத்துல உடம்புல ஜீவனே இல்லைன்ற மாதிரி வரும் சொல்றார். சக்ஷுராதி சம்பந்தா விபகமேபி சக்ஷுஷோ கத்வா கிராகத்வேனா, சக்ஷுஷ் என்றது எப்பேற்பட்ட இந்திரியம்? கத்வா கிராககம். கத்வா கிராகம்னா விஷய தேசத்துல போயிட்டு விஷயத்தை தெரியக்கூடிய ஒரு கரணம், தெரிவிக்கக்கூடிய கரணம். பிராப்தியகாரின்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம். பிராப்தியகாரி விஷயம் கத்வா, அதைவ சஞ்யோக சன்னிகர்ஷா, சயுக்த சமவாய சன்னிகர்ஷா அப்படி எல்லாம் சொல்றோம் நியாய சாஸ்திரத்துல. சஞ்யோகம்னா அந்த விஷயத்தோட சஞ்யோகம், எதுக்கு? சக்ஷுரேந்திரியத்துக்கு. அதனாலதான் அது தேஜோ ரூபமா வச்சுட்டு இருக்கு. அது வெளியில் போறது, உள்ளுக்குள்ளேயே கனெக்ஷன் வச்சுட்டு தான் வெளியில் போறது. அதனால சக்ஷுரேந்திரியம் வெளியில் போறதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கனெக்ஷன் வச்சுட்டு தான் போறது. அது சக்ஷுரேந்திரியத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா சக்ஷுரேந்திரியம் அணு கிடையாது, அது தேஜகா, அது சாவயவமா இருக்கு. சாவயவமா இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் உள்ளுக்குள்ள கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் பொழுது வெளியில போறதுன்னு சொல்ல முடியும். சக்ஷுரேந்திரியத்தினுடைய ஸ்வரூபம் அணு இல்லை, அணு நினைக்காதீங்க. அது சாவயவமான ஒரு தேஜ பதார்த்தம். அந்த தேஜ பதார்த்தம் வெளியில் போற சமயத்திலேயே உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த கனெக்ஷன் விட்டு போகாது. கடத்தை பாக்குற சமயத்துல கடதேசத்துல சக்ஷுரேந்திரியம் போயிடுத்துன்னா உள்ளுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, சேர்ந்த கனெக்டடா இருக்கு, அப்படி சொல்லலாம். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை நீங்க அணுவாக சொல்றீங்களே, அப்படி இருந்தா நிரவயமாக இருக்கும் பொழுது இங்கேயும் கனெக்ஷன் இருக்கு அங்கேயும் கனெக்ஷன் இருக்கு, எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதனால போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதனால இந்த அணுவும் ஆத்மான்னு சொன்னால் இந்த மாதிரி தகராறு இருக்குதுன்னு சொல்றேன். சக்ஷுராதி சம்பந்தா விபகமேபி சக்ஷுஷோ கத்வா கிராகத்வேன சக்ஷுஷி யுக்தஸ்ய ஆத்மனோபி சக்ஷுஷா சமம் கடாதிதேசம் கதத்வேன சரீரஸ்ய நிர்ஜீவத்வாபத்தேஷ்டா. ஆச்சு இல்லையா? அணோர் ஆத்மனः ஸ்வாப்னிக கஜாதிஷ்டானத்வா சம்பவாச்சா. ஸ்வாப்னிக கஜத்துக்கு எப்படி இந்த உள்ளுக்குள்ளேயே அந்த கஜத்தை பாக்குறதுன்னு சொல்லணும். இந்த சுவாப்னிக கஜாதீனாம், அது மகாபரிமாணமா இருக்க. சுவாப்னிகமா இருந்தா கூட மகாபரிமாணமா இருக்கு. அதனால அதுக்கு அதிஷ்டானமா எப்படி இருக்க முடியும்னு கேள்வி. அது வேணும்னா ஒருவேளை பரிகாரம் பண்ணலாம். அந்த சுவாப்னிக கஜத்துக்கு அவ்வளவுதான், பெருசா தெரியறதா இருந்தா கூட அவ்வளவு பெருசா இல்லை என்ற மாதிரி ஏதாவது சொல்லணும், பரவாயில்லன்னு. அது ஒரு பெரிய தூஷணமாக சொல்ல முடியும். பாலாகிரசத பாகஸ்யா இத்தியாதி ஸ்ருதயஸ்து. அப்போ இப்போ இந்த இவ்வளவு நிரூபணம் பண்ணும் பொழுது என்ன தெரியறது? இவ்வளவு தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த அன்வாத்மவாதம் ஒத்துக்க முடியாதுன்னு ஆச்சு. அப்ப ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்? ஸ்ருதிக்கு விளக்கம் கொடுக்கணுமே, அது சொல்றார். பாலாகிரசத பாகஸ்யா இத்தியாதி ஸ்ருதயஸ்து ஆத்மனः துர்தர்சனத்துவ லட்சணம் சூக்ஷ்மத்துவமேவ போதயந்தி ந அணுத்துவம். இந்த சூக்ஷ்மத்துவம்னு சொன்னால் சூக்ஷ்மமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பல அர்த்தம் வரலாம். துர்கிராஹ்யம் அர்த்தத்துல சூக்ஷ்மம்னு சொல்றது அந்த பரிமாணமே சின்னதா இருக்கணும் என்றது அர்த்தம் நிர்பந்தம் இல்லை. பரிமாணத்துல சின்னதா இருந்தாலும் துர்கிராஹ்யமா இருக்கும் என்றது வாஸ்தவம். ஆனால் பரிமாணத்துல சின்னதா இல்லைன்னா கூட துர்கிராஹ்யமா இருக்கலாம் இல்லையா? அதனால துர்கிராஹ்யத்துவம் என்ற அர்த்தத்துல சூக்ஷ்மம் சொல்றது உண்டு. அதனால இங்கே அதுதான் ஒரு ஸ்ருதி, ஒரு
பாலாகிரசதபாகஸ்யா எப்படி என்ற மாதிரி ஒரு 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 ஆலங்காரிகமாக சொல்ற மாதிரி சொல்றது அவ்வளவுதான். அது வாச்சியார்த்தம் கிடையாது. அதனாலதான் அனுத்துவம். பாலாகிரசதபாகஸ்ய அனிர்வாச்சிய அணுத்வேன நிர்வக்தும் அசக்கியம். அதுதான் பாலாகிரசதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய இன்னும் சததமோ பாக ஜீவஹா சொல்றது. அவ்வளவு அது பிரிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அது பிரிச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இல்ல, அது பிரிக்கவே முடியாது என்ற அர்த்தத்துல வர்றது. அதனால இது துர்நிரூபம், அதனுடைய சுரூபம் துர்லட்சியம். துர்லட்சியம் என்ற ஒரு சென்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஸ்ருதி அப்படி சொல்றது. அதுக்கு அப்படியே வாச்சியார்த்தம் எடுத்துக்க கூடாது என்றது காமிக்கிறார். பாலாகிர சஹசிரபாகஸ்ய அனிர்வாச்சிய அணுத்வேன நிர்வக்தும் அசக்கியத்வ உத்கிராந்தி கத்தியாதயஸ்து புத்தியாத்யுபாதி பரிச்சேதவசாத் பவந்தி. புத்தியாத்யுபாதி வசாத் நமக்கு தெரியும். புத்தியாத்யுபாதி வசாத் முக்கியமாக கவனம் இல்லைன்னா கூட புத்தியாத்யுபாதிகள் போறதுன்றத சொல்ல முடியும். அப்போ அச்சா புத்தியாத்யுபாதிகிருதா பரிச்சேதோ ஜீவஸ்ய மித்யாபூத ஏவ கலுன்னு சொன்னா வாஸ்தவம் தான், அதை ஒத்துக்கிறோம். இந்த பரிச்சேதம் என்றது வாஸ்தவிகம்னு சொல்லணும்ன்றது கிடையாது, பிரமமாகவே இருக்கட்டும். அதனால நமக்கு சாஸ்திரத்துக்கு அனுகூலம் தான். மித்யாபூத ஏவ அபரிச்சேத்தியத்வா ஜீவஸ்யா வஸ்துதா அபரிச்சேத்தியத்வா பரிச்சின்னத்வேது கடாதிபதி அனித்தியத்துவ பிரசங்காதிதி. பரிச்சின்னம் சொன்னால் அது அனித்தியத்துவம் தான் வரும். அதனால பரிச்சின்னத்துவம் சொல்லக்கூடாது. பரிச்சின்னம் பரமாணு பரிச்சின்னமா இருக்கு, அது நித்தியமா இருக்குன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். ஏன்னா அந்த பரமாணு பரிச்சின்னமா இருக்கு நித்தியமா இருக்குன்னு சொல்றது யாரு சொல்றது? வைசேஷிக மதம். அது சரியில்லை தான் கண்டிச்சுட்டு இருக்கோம் வேதாந்தத்துல. பரிச்சின்னமா இருந்தா அனித்தியமா தான் சொல்லணும். அது அணுவா இருந்தால் பரிச்சின்னமா இருந்தா கூட நித்தியம்னு சொல்றது வைசேஷிக பட்சம் தான். அது சரியில்லைன்னு கண்டனம் பண்ணியிருக்கு ஏற்கனவே. அதனால எத் பரிச்சின்னம் தது அனித்தியம் எத்யத் பரிச்சின்னம் தது அனித்தியமேவான்னு வியாப்தி இருக்கு. அதனால பரிச்சின்னமாக ஆத்மஸ்வரூபத்தை சொல்லவே கூடாதுன்னு அர்த்தம். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம்.